ஆடா லேகியம் பேரு என்னது லேகியமா சித்த மருத்துவரா ரெண்டும் ஒண்ணுதானே. அப்புறம் என்ன, லேகியனாலும் சித்த மருத்துவனாலும் லேகியம் தான்டா. என்ன குமார நீ வேற. ஆமா நீ இப்ப என்ன பண்ற? என்ன லேகியம் நான் பார்த்தா நக்கா டிக்கெட் என்ன பண்ணுவாங்க சித்தான் பிடிக்கவன்னா அது இல்லடா இப்ப வாழ்க்கையில என்ன பண்ற? நீ படிச்சுட்டு லேகியம் வித்துட்டு என்னென்னமோ பண்ணின்னு இருக்க. நான் மேஸ்திரியா தான் இருக்கேன். எந்த பஸ் ஸ்டாண்ட்ல லேகியம் விற்கிறா? லேகியெல்லாம் விக்கல, காலேஜ்ல இன்டர்ன் பண்ணிட்டு. சரி இந்தில தேன் ஊத்தி வித்துனிருக்கியா? நாட்டு தேனா மலை தேனா காட்டு தேனா எந்த தேனு? இஞ்சி தெரிஞ்சடா குமாரு, காலேஜ்ல சித்த மருத்துவரா பயிற்சி புரிஞ்சுட்டு இருக்கோம். இஞ்சில தேன் ஊத்துறதுக்கு என்னடா பயிற்சி? நானே ஊத்தி தரேன்டா உனக்கு. சரி அப்ப என்னதான் இஞ்சில தேன் ஊத்துறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணுவேன் சொல்லு. சொல்றேன் கேளு. சொல்றதா சொல்றேன். ஒரு டீய 2 வடை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லு. நான் ஒரு டீ 2 வடை. தம்பி டீ எங்க? ஹலோ ஜான். நான் காலேஜ் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? ஓ அப்படியா, சரி நீ சீக்கிரம் காலேஜுக்கு வந்துரு. நாம மூலிகை தோட்டத்துக்கு போயிட்டு வெட்டுக்காய் பூண்டு பறிச்சுட்டு மருந்தாக்கையில் அரைச்சி எடுத்துட்டு ஓபிக்கு போயிடலாம். சரி ஓகே. வெட்டுக்காய் பூண்டு இலையை நல்லா அரைச்சு கீழே இருக்கிற பேஷண்ட்டுக்கு 10 போடலாம். சார் ஏன் கம்மிங்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் எல்லாம் நீங்க எங்க கூட இருந்து பார்த்து கத்துக்கோங்க. தேங்க்யூ. என்ன வாங்கய்யா? உட்காருங்க. ஏங்க கண்ணால வந்து சந்திருக்கு? ஏங்க கண்ணாடி சீக்கிரம் கண்ணாடி எடுத்து எவ்வளவு நாளாங்க இருக்கு? 2 நாளா கண்ணை பார்ப்போம். கண்ணாடி வச்சு பூசி முடிச்சிங்களா? ஆமாங்க. எவ்வளவு நாளாங்க இருக்கு? 2 நாள். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நான் ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. கண்காச மாத்திரை எடுத்து அதில் தேர்ந்த பொறிச்சு உங்க கண்ணில் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாவே சரியாயிடுங்க. 7 நாளைக்கு ஃப்ரீயா விடுங்க. சரி. கண்காசு மாத்திரைங்கய்யா, காலையிலையும் மாலையிலையும் தேர்ந்த பொறிச்சு அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தை கண் வச்சா சரியாயிடுங்க. அது இல்லாம நம்ம மாத்திரை மூலியமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்வு இருக்கிறது இயற்கை உணவு மூலியமாவும் நம்ம வந்து குணப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் மூலமாவும் உங்களுக்கு சீக்கிரமான கண் புகைச்சல் நேத்திர நோய் காசம் படலரசம் புண் கிரச்சரஞ்சோபை பொங்கு பித்தம் மண்பரவு தாவிர விஷங்களும் போம் தாளா திருவுண்டாம் கூவு சிறு கீரையை கொள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னாங்கய்யா, சிறுகீரையை நம்ம அன்றாட வாழ்வியல் முறையில் எடுத்துக்கிறது மூலயமா உடலுக்கு நன்மையை பயக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்ணோட ஆரோக்கியத்திற்கும் நலத்திற்கும் ரொம்பவே யூஸாக இருக்குங்கய்யா. நீங்கள் வந்து மாத்திரையை வந்து தேனில் குடைச்சி மட்டும் உங்களுடைய கண்ணில் அப்ளை பண்ணுறது இல்லாமல் சிறுகீரையும் உங்களோட அன்றாட வாழ்வில் எடுத்துக்கோங்க. சரிங்களாங்கய்யா? ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. இங்கே பாருங்கள் டாக்டர்ஸ், எப்போ பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தாலும் இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எங்கள் ஹெச்ஓடி சார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி ஓபிக்கு சொல்லிட்டு போய்
ஐயா உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்றது பழக்கம் இருக்கா? இது பேர் மயிலிறகாதி சொல்லணும். இது ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு விக்கல் நின்று. இப்போ உங்களுக்கு நான் தரேன், உடனே சாப்பிடுங்க, விக்கல் நின்று. இதுல டேஸ்ட் மேஜிக் எல்லாம் இல்லைங்க. இது சித்த மருத்துவத்துல இருக்கிற மகிமை. இனிமேல் விக்கல் அதிகமா வந்துச்சுன்னா தேன்ல குழப்பி சாப்பிடுங்க, சரியாயிடும் விக்கல். இனிமேல் குடிக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, உங்க வீட்டுக்கும் நல்லது. ஹலோ, சொல்லு ஜான். நான் டியூட்டி முடிஞ்சு கிளம்ப போறேன். அப்படியா? நேத்தே நான் தான் நைட் டியூட்டி பார்த்தேன். இன்னைக்கும் பார்க்கணுமா? சரி, நீ நடத்து, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, பாய். அட லேகியம், ஒரு நாளைக்கு இவ்ளோ பண்றியா? எனக்கு கேட்கவே தலை வலிக்குது. மறுபடியும் லேகியமா? அது சரி. சரி, என்கிட்ட காசு இல்ல, அந்த பில்ல மட்டும் நீ கொஞ்சம் பே பண்ணிடுறியா? திருந்தவே மாட்டடா குமார். இரு, நான் பே பண்ணிட்டு வரேன். சரி, பே பண்ணிட்டா போலாம், வாடா. இதோ வரேன். வட லேகியம் பல்லாம். மீண்டுமா? சொல்லுமா. டீ கடையில் தான் இருக்கேன், வந்துடுறேம்மா. டாக்டர் சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏறாத கோவில் இல்லை. உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், வந்துடுங்க. இவர்கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. வந்துடுங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரி டாக்டர் சரவணா, நான் போயிட்டு வரேன். என்னென்னமோ பண்ணி பெரிய ஆள் ஆயிட்ட, எனக்கு பார்க்கவே பூரிப்பா இருக்கு. சரி, பாய் பாய் டாக்டர். சில பேருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த கடவுள்னால அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கிறப்ப அந்த கடவுளை முழுசா நம்புறாங்க. அந்த மாதிரிதான் சித்த மருத்துவமும். இப்ப என் நண்பன் புரிஞ்சுக்கிட்டான், அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க.